தயவுசெய்து கல்வியில் நீங்கள் அரசியல் செய்யாதீர்கள். ஏறத்தாழ 40 லட்சம் மாணவ செல்வங்களுடைய முழு இந்த எதிர்காலம் அதில் அடங்கியிருக்கின்றது. ஏறத்தாழ ஆசிரியர்கள், பணியாளர்கள் என்று ஏறத்தாழ 32,000க்கும் மேற்பட்டிருக்கின்றவர்களுக்கு நாங்கள் மாதம் ஏதோ நீங்கள் எங்களுக்கு மிரட்டை கிரட்டி நீங்கள் அடிப்பணியை வைக்கணும் நீங்கள் பார்க்குறீர்கள். அதனால் மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு நீங்கள் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா என்று சொல்வதே பார்த்தீங்கன்னா இன்னொரு மொழிப்போரை நீங்கள் தூண்டுவது போன்றதான் அது அமைந்திருக்கிறது. இதை நாங்கள் சொல்லும் பொழுது ஏன் முன்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் என்ன என்கின்ற அந்த பிடிவாதத்தோடு அவர்கள் இருக்கின்றார்கள். அது நமக்கு தேவையில்லாத ஒன்றாக இருக்குது என்பதனால்தான் பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து இருமொழி கொள்கையை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். இதைத்தான் நாங்கள் அடிக்கடி சொல்லும் பொழுது தயவுசெய்து கல்வியில் நீங்கள் அரசியல் செய்யாதீர்கள். ஏறத்தாழ 40 லட்சம் மாணவ செல்வங்களுடைய முழு அந்த எதிர்காலம் அதில் அடங்கியிருக்கின்றது. ஏறத்தாழ ஆசிரியர்கள், பணியாளர்கள் என்று ஏறத்தாழ 32,000க்கும் மேற்பட்டிருக்கின்றவர்களுக்கு நாங்கள் மாதம் சம்பளம் வழங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏறத்தாழ ஒரு மாதத்துக்கு 76 கோடி ரூபாய் மதிப்பிலும் ஒரு வருஷத்துக்கு 921 கோடி ரூபாய் மதிப்பிலும் அவங்க சம்பளம் மட்டுமே வழங்க வேண்டியது. இது சார்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு அவங்க சொல்லித் தருகின்ற பாடமாக இருந்தாலும் சரி, அது ஸ்பெஷல் சைல்ட்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது மலை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த ஷட்டில் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, ஐசிடி மூலமாக இன்றைக்கு நிறையா டெக்னாலஜியை கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி, இப்படி ஒவ்வொன்றும் இதை சார்ந்து இருக்கும் பொழுது ஏன் குறிப்பாக 25% ஆர்டி ஆக்ட் மூலமாக பிள்ளைகளை தனியார் பள்ளியில் சேர்க்கிற அந்த குழந்தைங்களுக்கு நாங்கள் வழங்க வேண்டிய அந்த ஃபீஸ் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாயை தாண்டும். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒன்றிய அரசும் மாநில அரசும் 60%, 40% என்று இன்றைக்கி செஞ்சுட்ருக்கிறாங்க. இதை நாங்கள் சொல்லும் பொழுது ஏன் முன்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் என்ன என்கின்ற அந்த பிடிவாதத்தோடு அவர்கள் இருக்கின்றார்கள். நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட் சென்டிமெண்ட் என்ன, நம்ம லேண்டோட சென்டிமெண்ட் என்ன, எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்களுக்கு மட்டும்தான் அதிகப்படியான உரிமை இருக்கின்றது, மொழிப்போர் தியாகிகள் தினம், வீரவணக்க நாள், பிடிவாதம் பிடிக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அது நமக்கு தேவையில்லாத ஒன்றாக இருக்குது என்பதனால்தான் பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து இருமொழி கொள்கையை நாம் பின்பற்றி கொண்டு வருகிறோம். அண்ணாவே அதற்கு பல விளக்குரைகள் சொல்லியிருக்கிறார்கள். ஏன் நம்முடைய முத்தமிழ் கலைஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள், தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டாக நாம் இருக்கும்பொழுது, எஜுகேஷன் என்று வரும்பொழுது இன்றைக்கி பல விதத்திலும் ஏன் அவங்க நிதி எதற்காக ஒதுக்கீடு செய்கிறேன் என்று சொல்லுகிறார்களோ அந்த சமகர சிக்ஷா அபியான் என்கின்ற அந்த திட்டத்திலே கிட்டத்தட்ட 20 ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. அந்த 20 ஆப்ஜெக்டிவ்ஸில் ஏறத்தாழ 20க்கு 20 டாப்பில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா, அந்த 20ல் 19 டாப்பில் இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஆனால் அதில் 20ல் வெறும் 8 மட்டும் டாப்பில் இருக்கிற குஜராத், அந்த 20ல் 3 இடத்துல மட்டும் இருக்கின்ற உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், அந்த 20ல் வெறும் 2 இடத்துல டாப்பில் இருக்க பீகார் என்று எல்லாத்துக்குமே நீங்கள் பணம் ஒதுக்குறீங்க. ஆனால் எங்களுக்கு நீங்கள் பணம் ஒதுக்க மாட்டேங்கிறீர்கள். இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ நீங்கள் எங்களுக்கு மிரட்டை கிரட்டி நீங்கள் அடிப்பணியை வைக்கணும் நீங்கள் பார்க்குறீர்கள். அதனால் மறந்து விடாதீர்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் இதில் அரசியல் பார்க்காமல் எங்களுக்கு வர வேண்டிய எங்களுடைய பணம் 2152 கோடி ரூபாயை யார் பெற்று தந்தாலும் அதுக்கான உரிய அந்த மதிப்பை அவர்களே எடுத்துக்கொள்ளட்டும். இன்றைக்கு நீங்கள் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா என்று சொல்வதே பார்த்தீங்கன்னா இன்னொரு மொழிப்போரை நீங்கள் தூண்டுவது போன்றதான் அது அமைந்திருக்கிறது என்பதை தான் நான் பகிரங்கமாக நான் சொல்ல கடமைப்பட்டிருந்தேன்.